அடி மணி 4:30 ஆயிடுச்சு ஒலையே. 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு அலாரம் அடிச்ச சத்தம் கூட கேட்கலையா? அத்தை, நிம்மி நிம்மி எந்திரிடி, கோலம் போடணும்ல. நீ வாச தெளிச்சிட்டு வாமா, நான் அப்புறமே எந்திரிக்கிறேன். சரி மக்கா, நான் போய் வாச தெளிக்கிறேன். பனியில வராம தலைக்கு மாற்ற அந்த குள்ளாவை எடுத்து கட்டிக்கிட்டு வாங்க. தங்கச்சி எழுப்பி கூட்டிட்டு வரியா? நான் போறேன். சரி மாமா. மாமா மாமா மணி 4:30 ஆயிடுச்சு, எந்திரிங்க, பால் வச்சணும்ல. 4:30 ஆயிடுச்சு அடிக்கலி. என்னதான் இப்படி அசந்து தூங்கிட்டேனோ. போ, இந்த வாரம்மா. இன்னைக்கு பொங்கல், அதுவுமா ஜனங்கள்லாம் 5:30க்கெல்லாம் பால் வாங்க வந்துருவாங்க. சேத்த கால அளத்துல எந்திரிச்சு கண்டை ஊத்து விட்டு பாலை பீச்சுங்க. சரிம்மா அன்னைக்கிலி, இந்த வாரம் போ. அம்மா கொசு கடிக்குதுமா. எட்டிலா, எலிதான் காயுதுன்னா எலி புளிக்கையும் சேர்ந்து காயுதுங்கிற கதையா? நீ எதுக்கடி இந்த பனி வாடையில வந்து உட்கார்ந்துருக்க? சித்தோட உள்ள போய் படுக்கலாம்ல. நான் கலர் அடிக்கணும்னு நேத்தே சொன்னேன்ல. நான் கோலம் போட்டுட்டு கலர் அடிக்கையில கூப்பிடுறேனே வாவே. இந்த வாடையில எதுக்கு உட்கார்ந்துருக்கனே? பரவாயில்ல, நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு கொசு கடிக்கல. உங்களை மாதிரி தாண்டி நாங்களும் 5 வயசையும் 10 வயசுலயும் வந்து உட்காந்து காவ காத்துக்கிட்டு தான் இருப்போம். போட வேண்டிய வயசுல போட மாட்டிய, படுத்துக்கிருவிய. என்னவோ போ, இரு போய் கோலமாவை எடுத்துட்டு வரேன். அம்மா, கலர் கோலப்படி நான் காய வச்சேன்ல, அதை நான் எடுக்க வரவா? வேணா நீ கொட்டி புருவங்க, நீ உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. தோகைக்கு நல்லா திக்கா குடுடி. என் கரும்பு நல்லா தான் இருக்கு, நீ உன் கரும்புக்கு கொடுக்குற வழிய பாரு. எருமை, சொல்ல தானே செய்யறேன். தோகை நல்ல டார்க் கிரீன்ல இருந்தாதான் அழகா இருக்கும். இங்க பாரு, உன்னோட தோகை ரொம்ப லைட்டா இருக்கு. உன் கரும்பை விட என் கரும்பு தான் நல்லா இருக்கு. நீ வாய மூடு. சீப்பா, உனக்கு போய் சொன்னேன் பாரு. நிம்மி, கோலம் போட்டியில மக்கா? அம்மா, நான் தான் கலர் கொடுத்தேன், நல்லா இருக்கா? ஐயோ அப்பா, எல்லாமே நீ தான் கொடுத்த மாதிரி பேசுற. பானைக்கு நான் தானே கலர் கொடுத்தேன், பொங்குறதுக்கு மட்டும் தானே நீ கொடுத்த. ஏன் அப்புறம் இந்த பக்கம் கரும்புக்கு யார் கொடுத்ததா? மேலே உள்ள பூ, அப்புறம் சைடில் உள்ள பூ, கீழே உள்ள தாமரை எல்லாம் நான் தானே வரைஞ்சேன், நான் தானே கலர் கொடுத்தேன். சரி, இப்ப எதுக்கு அடிச்சுக்கிறிய? நல்லா இருக்கும் டீ, நல்லா கலர் கொடுத்துருக்கீல. என்ன கொஞ்சம் பெரிய பானையா போட்டிருக்கலாம், இல்ல 2 பானை 4 பானையா போட்டிருக்கலாம்ல. ஒத்த பானையா போட்டு வச்சிருக்கிய. அம்மா, 4 பானையெல்லாம் போட்டா நல்லாவே இருக்காதுமா. இப்பெல்லாம் எல்லாரும் 1 பானை போட்டு 2 கரும்பு தட்டை போடுறதுதான் ஃபேஷன். இட்டி பொங்க பானை வரைகிறது இல்லாம ஃபேஷன் இருக்கு. ஆமாம்மா, அந்த காலத்துல தான் 4, 8ன்னு போட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பாரு, அழகா ஒரே பொங்க பானை 2 கரும்பு தட்டை, இப்படி சிம்பிளா போடுறதாம்மா அழகா இருக்கும். இல்ல, உங்க வேலையை குறைச்சிட்டு வேகமா போய் இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கிறதுக்கு இப்படி என்கிட்ட என்னத்தையும் சொல்லி காதை குத்து பாக்குறீங்களோ? அப்படிலாம் இல்லம்மா, உண்மையாவே 1 பானை தான் எல்லாரும் இப்ப போடுறாங்க. இது நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்லைன்னு யார் சொன்னா? நல்லா இருக்கு மக்கா, சூப்பரா வரைஞ்சிருக்கீங்களே என் பிள்ளைய 2. அம்மா, நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு நான் மாடு வரைகிறேன். நான் நோட்ல வரைஞ்சு பார்த்துட்டேன். சரி, அதை நாளைக்கு பாத்துக்கிடுவான். கொல்லை பக்கத்துல சுடுதண்ணி போட்டிருக்கேன், மாவெல்லாம் கொட்டாம எடுத்துக்கொண்டு வச்சுட்டு சுடுதண்ணிக்கு தீ எரிச்சு விடுங்கடி. அம்மா, கோலம் போட்டுட்டு தூங்கலான்னு சொன்னேன். கோலம் போட்டுட்டு தூங்கினா யார் வந்து பொங்க வைக்கிறது? ஒருத்த மாத்தி ஒருத்த தண்ணி சுட்ட பிறகு குளிச்சுட்டு வாங்கட்டி. காலையில சூரிய பொங்க வெள்ளனா வச்சிரணும்ல. பொங்கலை வச்சு முடிச்சிட்டு நீங்க தூங்குங்க, என்னமோ செய்யுங்க. யார் வேணாம்னா? இன்னைக்கு ஃபுல் டே புது படமா போடுவான், யாரு தூங்குவா? நான்லாம் தூங்க மாட்டேன்ப்பா. அம்மா, சாயங்காலம் தாம்மா அமரன் புது படம் போடுறான். நான் பகல் ஃபுல்லா தூங்கிட்டு சாயங்காலம் டிவி பார்ப்பேன். சரி, அதை சாயங்காலம் பாத்துக்கிடுவான். நீங்க போய் வெள்ளன தீ எரிச்சு விடுங்கடி, தண்ணி சுடட்டேன். சரிம்மா, கத்தாத. அதானே கேட்டேன், ஒன்னு சொல்லிடக்கூடாதே. என் முட்டு குட்டிகளுக்கு மூக்குக்கு மேல வந்துரும் கோவம். காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு தானமா இருக்கும், அப்புறம் ஏமா நைன்னு கத்திக்கிட்டே இருக்க? கத்தலடி, சொல்ல தானே செய்றேன். ஒரு சேரிய ஒரு தடவை சொன்னோனே போய் பார்க்கணும், 100 வாட்டி சொல்ல வைக்க கூடாதுல்ல. கோலத்தை போட்டு முடிச்சாச்சுன்னா டப்பாவெல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு போய் வேலையை பார்க்கலாம்ல. வேலையை பார்த்துக்கிட்டு தானமா இருக்கும், பார்க்கும் போதே சும்மா நையின்னு கத்திக்கிட்டே இருக்க. என்னடி இவ சொல்லு பொறுக்காத சோளக்கிளியா இருக்கா? அப்படி வாய கைய துறக்க விட மாட்டேங்கிறா. என்னவே அதட்டி அம்மாச்சி உடிச்சிட்டு போயிடறாளே இப்படி. இவெல்லாம் போற வீட்டுல என்ன செய்ய போறாளோ? போ அம்மா, நான் போய் குளிக்கிட்டேன். சுடு தண்ணிய சோமாரம்னு கை காலில் கொட்டிக்கிற கூடாது. அக்காவை சோமாரி தர சொல்லி தண்ணி பச்சை தண்ணி லேசா கலந்துக்க.
ம் சரிம்மா. நெடுவாளி அடியில நெடுவாளி. என்ன கிழவி காலங்காத்தால வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அடியில விடிய விடிய உன் மைய மட்டும் நோட்டை தூக்கி வச்சுக்கிட்டு கோலம் போட்டு பாக்குறோம்னு லாத்திக்கு எடுத்துருஞ்ச. விடிஞ்சடியோட இப்படி இழுத்து பொத்திக்கிட்டு படுத்திருக்கீ என்னடி? அடி எந்திரிடி, ஊர்காட்டில் உள்ள ஊரா எந்திரிச்சு கோலம் போட்டுட்டா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கிறேன் போ கிழவி. அடியில 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கிறியா? ஊர்காட்டில் உள்ள ஊரம் பொங்க வைக்க கிளம்பிட்டான்ங்கிற. எத்தனை மணிக்கு போய் தண்ணி இல்லையாண்டு எத்தனை மணிக்கு பொங்க வைக்கிறத நினைச்ச? விடிஞ்சு வெள்ளை கோழி கூப்பிட்டுச்சு பார்த்தா படுத்து கிடக்காக படுத்து. இந்த அன்னைக்கு மகளுக்கெல்லாம் என்ன வயசுடி? அந்த பிள்ளையில இருந்தும் பொடு பொடுன்னு அவ ஆத்தா எந்திரிக்கையிலேயே எந்திரிச்சு கோலம் போட்டு கலர் அடிச்சு எம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு தெரியுதுங்க. இது எருமை கண்டாட்டமா அப்படி படுத்திருக்கே, இதெல்லாம் என்ன செய்யறது? அடியல எந்திரிக்கிறியா நடி? வர்றேன் கிழவி, நீ போ, நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. கோலம் போடுறவளுக்கு போட தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு போ. அடி நாளும் கிழமையும் வந்து வாச தெளிச்சு கோலம் போடாம நான் எங்கிட்ட மத்த வேலையை போய் பாக்குறது? போட்டு பாடா படுத்துறத கிழவி. நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் படுத்து தூங்க முடியுது அந்த வீட்டுல? நிம்மதியாவா தூங்குறிய? நிம்மதியா கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து படுத்து கிடக்கிறதுக்கு என்ன நிம்மதியில குறைச்சலா போச்சு? நாளும் கிழமையும் எந்திரிக்க சொல்றதுக்கு பிள்ளைக்கு நோகுது. காலும் கையும் பாரு கப்பா கப்பான்னு கட்டிலுக்கு மேல வளர்ந்து தொங்குது. மூதேவி இதுக்காண்டியே ஒரு கட்டில செய்ய கொடுத்தல வாங்கணும் போல் இருக்கு. எந்திரிச்சு வந்து தோலை, அப்பதானே அடுத்த வேலையை பார்க்க முடியும். வா. கருமத்துல காலையில 4 to 6 தான் நல்லா தூக்கம் வருது. அந்த நேரத்திலயும் வந்து காதுக்குள்ள காவா காவான்னு கத்திக்கிட்டு இருக்கிய. போங்க வந்து தொலைகிறேன். பொம்பளையானவ 9 மணிக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு ராத்திரி சாப்பாட்டை கொடுத்துட்டு 10 மணிக்கெல்லாம் போனை தூக்கி வீசி போட்டு விழுத்து படுக்கணும். அப்பத்தானே காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு எழுப்பு கொடுக்கும். நம்ம தான் 12 மணி 1 மணி எழுதி போனை வச்சுக்கிட்டு கணச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கமே. அப்புறம் எங்கிட்டு பொம்பளை 5 மணிக்கு எந்திரிக்கிறது? இந்த போனில் வந்தாலும் வந்துச்சு, இந்த பொம்பளையில பூரா நாசமா ஆக்கிருச்சு போ. வயசான காலத்துல வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? எங்க வயசுக்கு நாங்க யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமும் பாக்குறது தான் கிழவிக்கு தப்பா போச்சு. பொழுதோட எனக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் இந்த போன்ல வீடியோ பாக்குறத. இந்த கிழவி இப்படி கத்தி கத்தி அந்த மனுஷன் காதுல விழுந்துச்சுன்னா அதையும் புடுங்கிக்கிட்டு விட்டாலும் விட்டுருவாரு. எட்டி அம்சிகுந்தானி அக்கா எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சிட்டீங்க லாவா? ஏண்டி நீ தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீல, அப்புறம் எதுக்கடி உன் மாமியா தூங்கிட்டு இருந்தா என்ன எழுப்பி கூட்டிட்டு வருது? ஐயோ, நான் கோலம் போட்டது அத்தைக்கு தெரியாதுக்கா, அதனால எழுப்பியிருப்பாங்க. சரி நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் போட்டுக்கிறேன். அவன் எழுப்பி மூஞ்சி மோரையெல்லாம் கழுவி விட்டு கூட்டிட்டு வந்துருச்சே. குளிக்க ஊத்தாதது ஒண்ணுதான் பாக்கி. இதுக்கு மேல போய் படுத்தா தூக்கம் வருமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கோலம் போடுறத பாக்குறேன். கலர் அடிக்க வாடி. இல்லக்கா அவ்வளவுதான் முடிஞ்சது. லைட்டா ஒயிட் கலர் மாவு வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டா போதும். என்னடி இது? பொங்க பானையை வரைய சொன்னா பொங்க வைக்கிறது மாதிரியே ஒரு குமரி பிள்ளைய வரைஞ்சு வச்சிருக்க. ஆமாக்கா, நல்லா இருக்கா? என்ன இப்படி பல்ல காட்டுற? இதுல எதுவும் உள்குத்து இருக்காடி? ஆமாக்கா, நைட்டு ஜீவா தான் கூகுள்ல சர்ச் பண்ணி இதை கோலமா போடுன்னு அனுப்பி விட்டான். அதனால தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். இல்லைனாவா இப்படி உட்காந்து மாங்குன்னு வரைஞ்சுக்கிட்டு இருக்க போற? கொட்டுற பனியில ஒரு குள்ளா கூட போட்டுக்கிறாம ஏன்டி இப்படி பனியில உட்காந்துக்கிட்டு இருக்க? சிம்பிளா போட்டுட்டு வரலாம்ல. இதை எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை மணிக்கு முடிச்ச? 3 மணிக்கு தான்க்கா எந்திரிச்சேன், முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அடி பாவி, 3 மணிக்கு தேனா? 3 மணிலாம் எனக்கு மிட் நைட் ரீ. 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் 2 மணி நேரமாவா கோலம் போட்டு கலர் அடிக்கிற நீ? புள்ளி வச்ச கோலம்னா சீக்கிரமே போட்டுடலாம்க்கா. இது வரையணும்ல, அதுலயும் அழகா நுணுக்கமா வரையறதுக்கு டைம் ஆகும். அதனாலதான் 3 மணிக்கு எந்திரிச்சேன். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. கோலத்துக்கு என்ன குறைச்ச? அதெல்லாம் சூப்பரா இருக்கு. நான் ஏதாவது கலர் அடிக்கணும்னா குறி அடிக்கிறேன். ஐயோ, என் கோலத்தை நீங்க அலங்கோலப்படுத்தாம போக மாட்டீங்க போல் இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவுட்லைன்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிடுங்கக்கா. அதான பார்த்தேன். அலாரம் வச்சு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போடும்போதே நினைச்சேன், ஒன்று அந்த பயலுக்கு அனுப்புறதுக்கு, இன்னொன்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், இன்ஸ்டாவில் போஸ்ட் போடணும். இதுக்கு தானே இப்படி மாங்குன்னு வரைஞ்சிக்கிட்டு இருக்க? எடுத்து தான் அந்த ஃபோனை உன் ஆசையை எதுக்கு கெடுப்பானே? சரி இந்தாங்க, என்ன அழகா எடுத்து கொடுங்க. சட்டியில் இருக்கிறது தாண்டி அகப்பையில் வரும். நான் எடுக்கிறேன், அது அழகா இருக்கா என்னன்னு பார்க்குறவங்க முடிவு பண்ணிக்கிறட்டான். குடு ஃபோனை. அப்படின்னா நான் அழகா இல்லைன்னு சொல்றீங்களா? உனக்கு என்னடி குறைச்ச? அதெல்லாம் நீ அழகாத்தான் இருக்க. குடு போனேன். நான் அந்த கோலத்தில் இருக்கிற பிள்ளைய சொன்னேன். சரி பிடிங்க. நான் அப்படியே கோலம் போடுற மாதிரி கை வச்சுக்கிறேன். நீங்க அழகா எடுத்து கொடுங்க, அப்பதான் அவன் நம்புவான். ஓகேவா? எடுக்கவா? ஒரு நிமிஷம்க்கா. இப்ப எடுங்க. போதும்க்கா. போனை கொடுங்க, பாக்குறேன். நானும் அப்படியே கோலத்துக்கிட்ட உட்காந்து கோலம் போடுறது மாதிரி வச்சுக்கிறேன்டி. என்னையும் 2-3 ஸ்டில் எடுத்துக்கூட. அக்கா ப்ளீஸ் டி அம்சி குந்தானி, எனக்கு இன்ஸ்டாலெல்லாம் போஸ்ட் பண்ண தெரியாது. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாவது வச்சுக்கிறோம்ல. என் ஃப்ரெண்டுகள்லாம் நான் தான் போட்டோம்னு நினைப்பாளுங்க. என் தங்கம்ல 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறீ. சரி கொடுங்க.
ஏய் அம்சிகுந்தானி, பொறாமையில அசிங்கமா எடுத்துறாத, அழகா சூப்பரா எடுக்கணும் சரியா? நீங்க இங்க பாருங்கக்கா. இப்படியே வச்சு எறி, குனிஞ்சது மாதிரி இருந்தாத்தான் அழகா இருக்கும். அப்பத்தான் நான் போட்டோம்னு நம்புவாங்க. எடு எடு. எடுத்துட்டேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன? பாக்குறது நம்மளா? மத்தவங்க தானே பார்க்க போறாங்க. குடு குடு, எப்படி இருந்தாலும் ஸ்டேட்டஸை போட்டு விடுவோம். அக்கா உங்களுக்கும் அத்தானுக்கும் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. அந்த ஆளுக்கு ஏண்டி அனுப்புனேன்? அத்தானும் பாப்பாங்கல்ல. சரி சரி, அனுப்பிட்டா விடு. அவர்கிட்டயே 4 நல்ல வார்த்தையை வாங்கிக்கிருவோம். 4 கிழமையும் அந்த மனுஷன் திட்டாமலாது இருப்பாரு. அடியல, மணி ஆயிருச்சு, இன்னமும் என்னடி இங்கனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிய? எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாங்கடி, பொங்க வைக்கணும்ல. கிழவி, நான் போட்ட கோலம் எப்படி சூப்பரா இருக்குல்ல? மொச பிடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா தெரியாது, இவங்க போட்ட கோலம் மாமல. எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா, பொங்க வைக்கணும் கால காலத்துல. சை கருமத்துல கரடியே காரி துப்புன கதையா இந்த கிழவி காலங்காத்தால இப்படி துப்புது. இதுவே நம்பலைன்னா ஸ்டேட்டஸ் வச்சா எவனும் நம்ப மாட்டாங்களோ. பேசாம அம்சிக்குந்தானி அந்த போட்டோவை டெலீட் பண்ணி விடுடி. வேணாங்கழுதையில எதுக்கு தேவையில்லாத பப்ளிசிட்டி. மொகர கட்டையில பாரு, மொகர கட்டையில. ஏய், இப்படியே நீட்டிக்கிட்டு இருக்காம எந்திரிச்சு வா, கால காலத்துல வந்து வேலையை பாரு. வாரேன் போங்க போங்க. அம்மா லைலா, ஏம்மா என்னம்மா இது? ஆளுக்கு ஒரு தூணில் உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கிய, அதுவும் 4 கிழமையே. வாயாச்சு பிரமணி, வா வா. லைலா, அம்மாக்கு நீ தானே தைரியம் சொல்லணும். நீனே இப்படி உடஞ்சு உட்காந்துருந்தா எப்படிம்மா? தலையில 2 வாளி தண்ணியை ஊத்திட்டு இந்த பொங்கலை வைக்க கூடாதா? ஊரே பொங்க வச்சுக்கிட்டு இருக்குல்ல. நாளும் இல்லாம கிழமையும் இல்லாம தான் பண்ணிட்டு போயிட்டாலேன்னு. இதுக்கு மேல நான் பொங்க வச்சு என்ன பண்ண போறேன்? போ, மனசு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பொங்க வைக்கணும். நாங்க எந்த நிம்மதியில இருக்கோம் பொங்க வச்சு சந்தோஷப்படுறதுக்கு? இப்படியே உட்காந்து ஆளுக்கு ஒரு மூலையில புலம்பி அழுதுகிட்டு இருந்தா போன நகை திரும்ப கிடைச்சிருமா? நான் தான் முயற்சி பண்றேன்னு சொல்றேன்லம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியாடாச்சு பிரமணி? ஏதாவது சொன்னால? கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையாடா? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் ஒருத்தர் பொங்கல்ங்கிறதுனால லீவுக்கு ஊருக்கு போயிருக்காராம். அவர் இருந்தாருன்னா பிரச்சனையை மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நீ கம்ப்ளைண்டே கொடுக்கலையாடா? கம்ப்ளைண்ட் கொடுக்குற அன்னைக்கு உங்களையும் தாம்மா கூட்டிகிட்டு போனேன். சம்மந்தப்பட்ட ஆள் நீங்கள் தானே, நீங்கள் வந்து தான் விவரத்தை சொல்லணும். நான் கண்டிப்பாக ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டேம்மா. நான் வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்துக்கலாம்மா, நகையை கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீய. அண்ணே, வீடே இலவு வீடு மாதிரி இருக்குன்னு எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தானே நினைக்கும் போது எனக்கு வாழவே பிடிக்கலன்னு. அம்மாவை இவ்வளவு கஷ்டத்துக்கும் நான் தானே ஆளாக்கிட்டேன். நான் எதுக்கு மேலேயும் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? எனக்கு உயிரோட வாழவே பிடிக்கலன்னு, எனக்கு வாழவே பிடிக்கல. என்ன பேசுற நீ? அம்மாவுக்கு தைரியத்தை சொல்லாம நீ உட்காந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் பண்ணினதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ நான் நகை எடுத்துட்டு போ, பணத்தை எடுத்துட்டு போன்னு சொல்லி நீ நான் கை காட்டி விட்ட. அந்த ஆள் அப்படித்தான்ங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சும்மா கண்டவுகளையும் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு என்கிட்ட வேற பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கிய. என்ன பண்ணி தொலைகிறது? இதெல்லாம் நடக்கணும்னு எழுத்து இருந்தா நடந்துதான் தீரும். என்ன பண்றதோ அதுக்கான வழியை பார்ப்போம். இப்படி ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி உட்காந்து அழுதுகிட்டு சாக போறே வைக்க போறோம்னா போனது திரும்ப கிடைச்சிருமா? உசுரே போகுது. கழுத நகையும் பணமும் தானே, சம்பாரிச்சுக்கறலாம், விடு. இவ புருஷனையும் சும்மா விடக்கூடாது ராஜசுப்ரமணி. வீட்டை விட்டு துரத்திட்ட மீன் அவன் பாட்டுக்கு சந்தோஷமா அங்கிட்டு ஒரு வேலையை பார்த்து குடிச்சுக்கிட்டு திரிவியா? இவன் நிம்மதியா இருக்கக்கூடாதுடா. இவன் எங்க இருக்க, என்ன பண்றியான்னு தேடி கண்டுபிடிச்சு இவனுக்கு 4 உத கொடுத்தாங்கன்னா போலீஸுக்காரங்க இவன் சரிப்பட்டு வந்துருவேன். எனக்கு என்னமோ இவளும் அவனும் கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டே இந்த நகையை எடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. இந்த ஆளையும் ஒன்றும் நம்ப முடியாதுடா. மாமா, அந்த அளவுக்கெல்லாம் பெரிய லெவலில் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு புத்திசாலித்தனம் பத்தாது. அவள் பெரிய திருடியாக இருப்பாவோல, நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்குன்னா அவளை பற்றி விஷயம் தெரிஞ்சா இவெல்லாம் வீட்டுக்குள்ளே விடுவாரா? அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஏதோ மூதேவி சவளத்தில் போய் விழுந்துருச்சு போல் இருக்கு. நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்காக அந்த ஆளையும் விசாரிக்காமல் இருக்க முடியாது. அவள் எந்த ஊர், எங்கே இருக்கா, எப்படி பார்த்தாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாத்தே நம்ம இதுக்கு ஒரு விட கண்டுபிடிக்க முடியும். பார்ப்போம். இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நான் என்னென்னு பேசி உங்களுக்கு ஒரு முடிவை சொல்கிறேன். அண்ணே, இந்த நிலைமைக்கு காரணமே அந்த மனுஷன் தானே. அவனை முதல்ல உண்டு இல்லைன்னு பண்ணணும். அவன் உயிரோட இல்லைனாலும் பரவாயில்ல, புருஷன் இல்லைனாது போயிட்டு போகுது. ஆனா அவனை சும்மா விடக்கூடாதுன்னு, அவனை சும்மாவே விடக்கூடாது. சரி லைலா, அதெல்லாம் பார்த்துக்கறலாம், விடு. இன்னைக்கு 4 கிழமையும் வீட்டில் இப்படி இருக்கக்கூடாது. போய் 2 வாளி தலைக்கு தண்ணியை ஊற்றிட்டு பொங்கலை வைவேன். இல்லடா சுப்பிரமணி, அதெல்லாம் ஒன்று வேணாம். வீடு வாசல்லாம் ஒன்றும் சுத்தம் பண்ணாமல் கிடக்கு. பொங்க சாமானும் ஒன்றும் வாங்கலை. எதை வச்சு பொங்க வைக்கிறது? பார்த்துக்கிருவோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கிருவோம்.
சரிம்மா, அப்போ மனசு இல்லாமல் இருக்கையில் என்னத்தை சொல்லி என்ன செய்ய? நீங்கள் 2 வாளி தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிட்டுனாலும் வீட்டில் விளக்கேற்றி சாமியவாது கும்பிடுங்க. அன்னைக்கிளி பொங்க பூவும் மஞ்சள் கிழங்கும் போய் பறிச்சுட்டு வர சொன்னால் அதுக்காக வயக்காட்டுக்கு போயிருந்தேன். நான் பொங்க வச்சோன்னே பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விட்றேம்மா. நாளை பின்ன என்னென்னு பார்த்து இதை பேசி முடிப்போம். அப்போ லைலா பார்க்குறியம்மா, சாமியை கும்பிடு. ம் சரிண்ணே. வேண்டாத ஆளுக்களை வீட்டுக்குள்ளே விட்டால் வேண்டியதை இழக்க வேண்டி வரும்னு பல வாட்டி சொல்லியாச்சு. யாரு கேட்குறா? நம்மக்கிட்டேயே பொய் பிராடு பித்தலாட்டம்னு அவன் அக்கா மக, தங்கச்சி மக, மாமியா மக, மாமே மகன்னு ஒவ்வொன்றா பொய் சொன்னாங்க. இப்போ இளவு வீடு மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னத்தை பண்ண? அத்தை, என்னம்மா பானைக்கெல்லாம் பொட்டு வைக்க சொன்னனே, வச்சிட்டியா? வச்சுட்டேன் அத்தை, எல்லாம் முடிஞ்சது. இனி பொங்கல் வச்சிட வேண்டியதான். சரிம்மா, அப்ப நேரம் ஆயிடுச்சு. நீனே உன் கையால அடுப்ப பத்த வச்சு விடு. அத்தை, கிச்சன்லயா? ஆமாம்மா, கிச்சன்ல தான் வைக்கணும். வேற எங்க வைக்க சொல்ற? இல்ல அத்தை, வெளியில எல்லாம் வைக்க மாட்டீங்களா? ஓ, உங்க ஊர் மரப்படி சொல்றியா? இல்லடா கண்ணா, இங்க டவுன் இல்ல, இங்கெல்லாம் அந்த அளவுக்கு வெளியில யாரும் வைக்க மாட்டாங்க. கிச்சனுக்குள்ளேயே தான் வச்சு சாமி கும்பிட்டுப்போம். இல்ல அத்தை, காலையில சூரிய பொங்கல்ங்கிறதே சூரியன் உதிக்கும் போது வெளியில வச்சாதான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லதும் கூடன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் அப்படிதான் அத்தை வைப்போம். நம்மளும் அதே மாதிரி வைப்போமா? வைக்கலாம்டா, ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி வித்தியாசமா பாப்பாங்களே, அதுக்காக கேக்குறேன். அடுத்தவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும் அத்தை, நம்ம முறைப்படி வைப்போமே. எனக்கு வெளியில வச்சு சாமி கும்பிட தான் பிடிக்கும். வெளியிலயே வைக்கலாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்னடி இப்படி அடம் பண்ற? இப்ப என்ன பண்றது? எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அடுப்பெல்லாம் ரெடி பண்ணணுமே. சரி இரு, விக்கி வரட்டும், என்னன்னு கேக்குறேன். மா வாடா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வா. என்னம்மா டைம் ஆயிடுச்சுல, இன்னும் பொங்கல் வைக்கலையா? பொங்கல் வைக்கணும் தாண்டா, ஆனா உன் பொண்டாட்டி ஏதோ புது கதை சொல்லிட்டு இருக்கா, அத கொஞ்சம் கேளு. ஏய் என்னடி பொங்கல் வைக்கலையா? இல்லங்க, அத்தை கிச்சன்ல வைக்க சொல்றாங்க. லூசு, கிச்சன்ல தானே அடுப்பு இருக்கு, அப்ப இங்க தானே வைக்கணும். இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் வெளியில தானே வைப்போம், அதான் இங்கேயும் வெளியில வைக்கணும்னு சொன்னேன். ஏய் அதெல்லாம் இந்த பக்கம் பழக்கம் இல்ல, நீ சும்மா அடுப்புலயே வையி. முடியவே முடியாதுங்கறாடா. வெளியில வச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும், அப்பதான் எனக்கு சந்தோஷம்ங்கற. சரி என்ன பண்றது? வெளியில ஏதாவது ஏற்பாடு பண்றியா? மா சான்ஸே இல்ல, அடுப்பு விறகு எல்லாத்துக்கும் எங்கேமா போறது? பேசாம எல்லாரும் மாதிரியும் கிச்சன்லயே வைக்கலாம். என்னங்க ப்ளீஸ். டேய், அவதான் ஆசைப்படுறால, கொஞ்சம் தோப்பு வரைக்கும் போய் ஓலை குச்சி ஏதாவது எடுத்துட்டு வாடா. ஏய் பிரம்ம முகூர்த்தத்துல வச்சுட்டா கணக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. பேசாம இப்பவே பொங்கலை வச்சிரு, நம்ம ஏதாவது மூவி போலாம்ல. பிரம்ம முகூர்த்தத்துல வைக்கலன்னா என்ன, 6 to 7 நல்ல நேரம் தான் போட்டிருக்கு. நம்ம வேணும்னா அப்ப வச்சுக்கலாம். நீங்க தோப்பு வரைக்கும் போயிட்டு வாங்க ப்ளீஸ்ங்க. என்னம்மா இவ இப்படி பண்றா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு, என்ன விட்டுருங்க சாமி. நைன்டாரா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டேண்டி, வேஷ்டி எல்லாம் அழுக்காயிடும். அதெல்லாம் ஒன்றும் அழுக்காகாது. வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு லுங்கி மாற்றிட்டு போங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? கிச்சனில் வச்செல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு தானே சொல்கிறேன். ப்ளீஸுங்க, இந்த வருஷம் நம்மளுக்கு தலைப்பொங்கல் என் ஆசைப்படி பண்ண மாட்டீங்களா? சரி சரி போற. ஐயோ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லடி. இப்ப எல்லாம் போட்டு ரெடி ஆகி கிளம்பி வந்து போட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஏங்க, நானும் இன்னும் நல்லா மேக்கப் பண்ணல. நான் மேக்கப் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு நானும் ரெடி ஆயிடுறேன். அதுக்கப்புறம் ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வந்து பொங்க பண்ண பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கலாம். ஜாலியா இருக்கும்ல. திருத்த முடியாதுடி, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. என்ன பண்ணி தொலைகிறது? போற. சரி சரி, போய் 4 ஓலைய வெட்டிட்டு வாடா. தலைப்பொங்கல் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டா, இதுக்கு மேலேயும் இங்க வச்சா நல்லா இருக்காது. போயிட்டு வா போயிட்டு வா. போறேன் போறேன், என்ன பண்றது? மீ பிங்கு, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அப்பா எடுத்து கொடுத்தது மாதிரி ஞாபகம் இல்லையம்மா? அப்பா, நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப மாமா எங்க 2 பேருக்கும் எடுத்து கொடுத்தாங்கப்பா. அது சரி, மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸாக்க? அதான் சூப்பரா இருக்கு. பட்டுப்பாவடையில என் பிள்ளைய தங்கம் போல இருக்குங்களே. இன்னி புது துணிக்கு மஞ்சள் வச்சு போட சொன்னேன், மஞ்சள் வச்சியா இல்லையா? 2 ட்ரெஸ்ஸுக்குமே வச்சேம்மா. சரிம்மா சரிம்மா, ஒரு நேரம் பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல. யாரும் கேட்கையில உள்ளையில மாமா எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லாதியே. ஏம்மா, கண் திருஷ்டி பட்டும் டி. போமா, சும்மா எல்லாத்துக்கும் கண் திருஷ்டி படுமாக்கும். அன்னைக்கிளி, எதுக்கு தான் கண் திருஷ்டி படுது? துணி எடுத்து கொடுக்கறதுக்கலாமா திருஷ்டி படுது? ஆமா மாமா, ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல. இங்க வரு அன்னைக்கிளி அண்ணன் அன்னைக்கிளிக்கு எப்படிலாம் செய்யறாருன்னு ஒருத்த நினைச்சிட்டாலும் போச்சுல்ல. அதுக்கு தான் பயமா இருக்கு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுல்ல. அப்பா, அம்மா ஏன்பா இப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குப்பா.
அப்படி இல்லை பிங்கு, உங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது, அதனால அம்மா பயப்படுவா. அப்புறம் எல்லாத்துக்கும் பயந்து தானமா ஆக வேண்டியது இருக்கு. அன்னைக்கிளி சொல்றது மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. பொம்பளை பிள்ளைய கவனமா இருக்கணும்ல. அப்பா நல்லா அம்மாவுக்கு ஜாலரா தட்டுறீங்க. விளக்க மாத்திரம் விளக்க மாட்ட என்ன பேச்சதெல்லாம்? பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறாளுகளா எதுக்கு போறாளுகள்னே தெரியல. என்னென்னமோ பேசுறாளுக மாமா. இப்பெல்லாம் புதுசு புதுசா பேசுறாளுக. ஒரு ட்ரெயின்ற ஆளுக, அப்புறம் என்னமோ கொளுத்தி போடுன்ற ஆளுக, என்னென்னதான் பேசுறாளுக. சாலரா தட்டுறாங்களாம். இதெல்லாம் என்ன படிக்கிற உள்ள வாயில இருந்து வர வார்த்தையாது? அம்மா, அப்பா நீ சொன்னதுக்கெல்லாம் ஊன் கொட்டிட்டு இருந்தாங்க, அதனால சொன்னேன். சரி சரி விடு அன்னைக்கிளி, நாளுங்கிழமையும் பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் காலையில விடிய காலத்தாலேயே ஒரு அர்ச்சனை நடந்துருச்சுப்பா. இது 2வது அர்ச்சனை. பாத்தீங்களா மாமா, நான் திட்டுனதான் அவளுக அர்ச்சனைங்கிறாளுக. எங்கதான் போய் கத்துக்கிட்டு வர்றாளுகளோ தெரியல. புதுசு புதுசா பேசுறாளுக பத்தியில. அன்னைக்கிளி, அப்புறம் படிக்கிற உள்ளையா அங்கிட்டு இங்கிட்ட அப்புறம் பேசி வரத்தானே செய்யேன். எல்லாத்துக்கும் நொட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காம அடுப்பை எரிச்சு விடு, பால் பொங்கட்டு. அது எப்படி? நாங்க சொல்லி கொடுக்குற நல்ல விஷயத்துல நாளை கூட எடுக்க மாட்டோங்கிறாளுக. ஆனா பள்ளிக்கூடத்துல புள்ள குட்டிகளோட சேர்ந்து மட்டும் கண்டதையும் கத்துக்கிட்டு வர்றாளுக. இது எடுக்காத மனசு அதை மட்டும் எப்படி எடுக்குதுன்னு தெரியலையே. அம்மா அம்மா, பால் பொங்கிருச்சு, பால் பொங்கிருச்சு. அட ஆமா, எல்லாம் பொங்கல் சொல்லுங்க டி. கொலவைய போடுங்க. எங்களுக்கெல்லாம் கொலவை போட தெரியாது. அட அம்மாவோட சேர்ந்து ஊன்னு எதையாவது கத்தி விடுங்க பிள்ளைகளா. பொங்கிருச்சுல. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ன அன்னைக்கிளி குடும்பத்துல இன்னைக்கு பொங்கல் ரொம்ப சிம்பிளா கொண்டாடிட்டீன்னு நினைப்பிய? ஆமாங்க, நல்லா பெருசா எடுத்து பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனா பாருங்க, இந்த விசேஷ நேரங்கள்ல ஊரா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோவு வந்து விடுது. என்னன்னு தெரியல. பாத்துக்கிறங்க, என் மக இருக்கால தனுவிக்கா, அவளுக்கு வயசு 7 தான் ஆகுது, 1வது படிக்கிறா. அவளுக்கு பாருங்க ஒரே வயிற்றுப்போக்கு. வருஷப்பரப்புல இருந்தே பிள்ளைக்கு முடியல. வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல், சளின்னு பிள்ளைய போட்டு பாடா படுத்தி பிடிச்சுங்க. அதனாலதான் தீபாவளி வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோல கூட பிள்ளைய காட்ட முடியல. ஆமா, அதனால ஒரே ஒவத்திரியமா போச்சு. 2-3 நாளா ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டோம். கடைசியில பார்த்தா வயிற்றுக்குள்ள தொங்க கிடக்குன்னு சொன்னாங்க. இந்த சொருகள் இருக்கு பத்தியில, என்னத்தையோ தேங்காய் சில்ல முழுங்கிருப்பாவல் இருக்கு. அது போய் கழுத சொருகிட்டு பிள்ளைய போட்டு பாடா படுத்தி இருக்கு. அதோட தான் இப்ப தேவலையாக்கி வீட்டுல கொண்டு வச்சிருக்கான். இப்ப நல்லா இருக்கா பிள்ளை. அதனாலதான் இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளா எடுக்கிறது மாதிரி ஆயிருச்சு. யாரும் தவறா நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் பொங்கலை நல்லா ஆர்ப்பாட்டமா சூப்பரா பண்ணி போடுவோம், சரிங்களா? ஆமா, நாளைக்கு நல்ல வீடியோல சந்திப்போம். நாங்க போயிட்டு வரோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.